ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி அந்த கார்டன் நான் அமைச்சிருந்தேன் இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் விதைச்சிருந்தேன். ஸோ ஒரு சில விதைகள் அதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா செடி நல்லா வளர்ந்து அதில் பார்த்திங்கன்னா நிறைய பச்சை மிளகாவும் பார்த்திங்கன்னா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? அதனால் அதை போய் ஹார்வெஸ்ட் பண்ணலாமேன்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி எந்தெந்த செடியெல்லாம் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் காமிச்சு ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ அப்படியே லைவ் வரலான்னு பார்த்தேன். சரி, அது செட் ஆகலை. அதனால் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். ஸோ நல்லா ஒரு சில செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இது அறுவடை செஞ்சு அதில் நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப அந்த திருப்தி கண்டிப்பாக வேறு எதுலேயுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ இதை நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? மேபி உங்களோட வீட்டில் நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க இடத்துல இந்த மாதிரி கார்டன் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வாங்குறப்ப அந்த நிலம் வாங்குறப்பவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரவுண்டு வாங்கிக்கிட்டு அதில் ஒரு அரை கிரவுண்டு வீடு கட்டிக்கிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த அரை கிரவுண்டு பார்த்தீங்கன்னா நிறைய செடிங்க, நிறைய மரங்க இதெல்லாம் போட்டு அதை வளர விடுவாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கார்டனில் கத்திரிக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யா, ஸோ மாங்காய், தென்னை மரம், ஸோ வாழை மரம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வைக்கக்கூடிய மரங்கள். ஓகேவா? அந்த மாதிரிலாம் வச்சு பராமரிப்பாங்க. ஸோ ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு நல்லா வளர்ந்துடும். ஓகேவா? ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அதை பராமரிக்கிறதும் கஷ்டம். பராமரித்து அதில் அறுவடை செய்கிறப்ப அந்த சுகம் தனி. அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த சுகம் கிடைக்காது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பூச்சிங்க, அதே போல் பாம்பு தொல்லலாம் கூட இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பட் நான் அவ்வளோ பெரிய பிளாட்டெல்லாம் வாங்கி நான் வீடு கட்டிக்கல. ரொம்ப சின்ன பிளாட்டு தான். பட் என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2 அடி இருந்தது. ஆனால் அது கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் ரோடெல்லாம் போடலை இல்லையா, அதனால் மற்ற எல்லாரும் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4-5 அடி ஆக்கிரமித்து அதில் ரேம்பெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களாம் அப்படி போடுறப்ப இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி வேணும்னா கூட நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த கார்டன் நான் கிட்டத்தட்ட ஒரு 14,000 ரூபாவோ 13,000 ரூபாய் தாண்டி இருந்தது. அந்தளவுக்கு நான் செலவு பண்ணி நான் இதை நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் இதை அமைச்சிக்கிட்டேன். இதை அமைக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா அந்த லேபர்ஸ் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டாக வேலையை முடிக்காமல் மறுநாள் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போனதுனால ஸோ வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு சிலர் வேலைக்கு ஆகாதவங்களை நம்ம வேலை செய்வேன்னு சொல்லிட்டு நான் அவங்க சொன்னதுனால அவங்கள நம்பி அவங்க கையில் கொடுத்து மெட்டீரியலும் நஷ்டமாக இருக்குது, எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்குது. அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா ஏதோ காம்பவுண்டு கட்டுறாங்களாமா. அந்த காம்பவுண்ட் கட்டுறப்ப ஸோ வாட்டர் சப்ளை பண்ணாங்க. அந்த வாட்டர் சப்ளை பண்ண அந்த கர்டசிக்கு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓசிலேயே ரேம்ப்பு, ஸோ என்னுடைய வீட்டு அக்கத்து பக்கத்தில் இருக்கவங்கள பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓசிலேயே ரேம்ப்பு நல்லா கான்க்ரீட் போட்டு நல்லா எவ்வளோ பெரிய வண்டி ஏறினாலும் இறங்கினாலும் அது ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் கூட பார்த்து பண்ணிக்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்க அந்த கிச்சன் தண்ணி எல்லாம் கூட நடு ரோட்டுக்கு வர மாதிரி தான் வச்சுருக்காங்க. கேட்டால் அது எங்களோட பொறுப்பு கிடையாது, ஸோ அது பஞ்சாயத்தில் போய் கேளு, கால்வா கட்டி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வம்பு சண்டைக்கு வராங்க. அது ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணி உரை இறக்கிக்கிட்டா என்ன, அது அவ்வளோ செலவு கூட பண்ணிக்க தேவையில்ல. சின்னதாக உரை, அதை விட கம்மி காஸ்ட்டில் கூட நம்ம இறக்கிக்கிட்டா அந்த கிச்சனில் வர தண்ணியெல்லாம் அதில் போகும். ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டு முன்னாடியோ நடு ரோட்லேயோ சாக்கடை தேங்கி அது பார்த்திங்கன்னா அந்த மழை டைமில் மழை ஒரு பக்கம், இதுங்க இந்த சாக்கடை ஒரு பக்கம், எல்லா பக்கமும் எல்லாம் கலந்து என்னுடைய கிச்சனில் போய் நின்றாலே பார்த்திங்கன்னா அந்த வாசனையே பார்த்திங்கன்னா நம்மளை அப்படி ஸ்பாயில் பண்ணுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி நாரி போய் கிடக்கு. ஸோ ஜனங்களோட சிந்தனையும் அப்படி தான் இருக்குது. ஒரு சில நேரத்தில் அவங்க செய்கிற இந்த மாதிரியான செயல்களும் அதை விட மோசமாக இருக்குது. இதெல்லாம் உண்மைதான் இல்லையா? அது என்ன, அது எவ்வளோ பண்ணிக்கிறாங்க, ஓசியில் எல்லாம் அமைச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரூபாய் செலவு பண்ணி இந்த உரை இறக்கிக்கிட்டு அதில் அந்த கிச்சன் தண்ணியெல்லாம் விடுறதுக்கு மனசு வரல. இங்கே இருக்க இந்த பிளாட்டு, இந்த வீடு கட்டிக்கிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் வேஸ்ட் அந்த தண்ணி எல்லாமே பெரிய பெரிய பைப் எடுத்து நடு ரோட்டில் தான் விடுறாங்க, இல்லைனா அடுத்தவங்க பிளாட்டில் விடுறாங்க. அடுத்தவங்க பிளாட் சும்மா தான் இருக்கும் இல்லையா, அவங்க வீடு கட்டிக்காத வரையும் அது சாக்கடை தேங்கும் ஒரு இடமாக மாறி இருக்குது. அது எவ்வளோ தப்பு. அது அங்கே வீடு கட்டியிருக்காங்களோ இல்லையோ, அது நம்மளோட பிளாட் கிடையாது. அது எப்படி அத்துமீறி அங்கே
உங்களோட வேஸ்ட் தண்ணி எல்லாம் விடுவீங்க. அந்த பிளாட்டுக்காரங்க வந்து திடீர்னு பார்க்குறப்ப இது என்னடா இது நம்ம பிளாட்டில் இவ்வளோ வந்து சாக்கடை தேங்கி கிடக்குதுன்னா, அப்போ அந்த சைடில் இருக்க அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பைப்பெல்லாம் வளைச்சு அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் அங்கே தேங்க விடுறாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதெல்லாமே மாற்றிக்கணும். ஸோ அதே இடத்துல நீங்கள் வந்து ஒரு பிளாட்டு வாங்கி வச்சு எப்பயாவது வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு சாக்கடை தண்ணி தேங்கி இருந்தால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கணும்ல. தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு இருக்கிறாங்க போல். ஸோ இதெல்லாம் தாண்டி வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கல்லுங்களை கொண்டு வந்து கொட்டி அது மலை மாதிரி குவிச்சு ஒரு வாரம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரியல, அந்த எக்ஸ்கவேட்டர் வந்து அதை வந்து சரிசமானமாக செஞ்சு ஒரு பெட் மாதிரி அது வந்து ஒரு எம்பேங்க்மெண்ட் மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த ரோடுன்றது ஃபுல்லாக இந்த கல் வந்து ஆக்கிரமிச்சுக்குச்சு. ஸோ லேசாக தான் வந்து இடம் இருக்குது. அதனால் இந்த வழியாக போகிறாங்க வராங்க. ஆக்சுவலாக பிளாட்டு அந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரோடே இல்லையாமா, டெட் எண்ட் மாதிரி தான் வருது. ஏன்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு காலனி, அந்த காலனியோட லே அவுட் எடுத்து பார்த்தா தான் தெரியும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்ப இங்கே ரோடே இல்லைன்னு சொல்கிறாங்க, டெட் எண்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்ப இதுதான் வந்து வழின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னுடைய வீட்டு வழியாக தான் போகிறாங்க வராங்க. இப்போ வந்து அந்த கல்லுங்கெல்லாம் போட்டு வச்சதுனால அங்கே வந்து ரோடு சின்னதாகிடுச்சுன்றதுனால நம்ம வந்து கஷ்டப்பட்டு போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள், அது வந்து அவ்வளோ மெட்டீரியல் போட்டு லேபரும் கரெக்டாக வந்து அமையலை, அவங்களும் வந்து மோசம் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் 2-3 தடவை நான் சிரமப்பட்டு நான் வந்து ஏதோ ஓரளவுக்கு அமைச்சு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வண்டிங்க போகிறதும் வரதுமா இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த தரை வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. அவ்வளோ செலவு பண்ணி போட்டோம், நமக்கு வந்து தரை நிற்கலை. ஏன்னா நான் போட்டப்போ ஜஸ்ட்டு எம்சாண்டு அதுக்கப்புறம் அந்த சிமெண்ட் மட்டும்தான் கலந்து நான் போட்டிருந்தேன். அவனுங்களும் அந்த லேபர்காரங்களும் பார்த்திங்கன்னா முட்டாளுங்க, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கூலி மட்டும் அவ்வளோ வாங்கிட்டு போயிட்டாங்க. அது யாருன்னு அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி முட்டாளுங்க கிட்ட வேலையை கொடுத்ததுக்கு நம்ம வந்து நம்மளே செஞ்சுக்கிட்டு போயிருந்துருக்கலாம், நல்லா செஞ்சுருந்துருப்போம். அதனால் எல்லா பக்கம் மன உளைச்சல். இது என்னடா இது, ரோட்டில் போக வேண்டிய வண்டியெல்லாம் நம்ம வீட்டு அந்த ரேம்ப் மேலே ஏறுது போகுது வருது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நானாவது அட்லீஸ்ட்டு 2 அடி அங்கே இருக்குதா, அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 அடி தான் அந்த ரேம்பெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு சிலர்லாம் அந்த 2 அடி தாண்டி ஒரு 10 அடியை தாண்டி அப்படியே ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. அதுவரையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு அதை தாண்டி சாக்கடை தண்ணியெல்லாம் விடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆளுங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க யாரும் அவங்களோட அந்த சாளரத்து மேலே வந்து ஏறி நடக்கக்கூட மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்தாலும் ஆளுங்க இல்லைனாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சேஃபாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கப்போவே நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளோ கல்லுங்களை கொண்டு வந்து நம்ம வாசலில் கொட்டுறாங்க. அது பத்தாதுன்னு அங்கே வழி இல்லாமல் இருக்கிறதுனால எல்லோரும் நம்ம வீட்டு வாசல் மேலே ஏறி போகிறாங்க வராங்க. அதனால் நமக்கு எவ்வளோ ஸ்பாயில் ஆகுது. இதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து எனக்கு டக்குன்னு தோண மாட்டேங்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புலம்ப வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கல்லெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. ஆனாலும் இன்னும் மோசமாக இருக்குது. வண்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் முடியல, வரத்துக்கும் முடியல. வண்டியை உள்ளே வந்து என்னுடைய ரேம்பு மேலே ஏற்றி கார் பார்க்குள்ளே விடக்கூட முடியலன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு வந்து நெருக்கடியாக இருக்குது. இங்கே ரோடு ஏதாவது போடுறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அது வந்து போட்டு முடிக்கிற வரையும் அந்த கல்லுங்கெல்லாம் இங்கே இருக்க வரையும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வண்டியெல்லாம் ஸ்கிட் ஆகுது. இந்த வழியாக தான் ஆனாலும் போகிறாங்க வராங்க, ஒரே சவுண்டாக இருக்குது, எனக்கு நச்சரிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறி நல்லபடியாக எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸு, சவுண்டுங்க, இந்த மாதிரி போகிறது வர்றது, 24 மணி நேரம் வண்டிங்க சுற்றி வர்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், யாரும் யாரை பற்றி யோசிக்காமல், யாரை பற்றியும் புரளி பேசாமல் நிம்மதியாக வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் அதில் சுவாரஸ்யமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அது எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம வீட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. நம்ம அதை ஃபேஸ் பண்ணுவோமா, இல்லைனா இந்த மாதிரியான சின்ன நச்சரிப்பில் வந்து நம்ம தலைவலியில் தூக்கம் கெடுத்துக்கிட்டு உட்காருவோமா? அதனால் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.